இது நல்லா இருக்காமா? இது வாங்குவோமா? அது நல்லா இல்லப்பா. வேற இது நல்லா இருக்குமா? அப்பா உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணவே தெரியலப்பா. என்னப்பா கலர் எடுக்கிறீங்க நீங்க? மாங்காய் பிஞ்சு கலரு, அதுக்கப்புறம் அடிக்கிற பச்சை கலரு. ஐயே, உங்களுக்கு கலரிங் சென்ஸே இல்லப்பா. அடியே அடி அடி அடியே அடிக்கணுமா? யாரப்பா ஈ? என்னதாண்டி என்னதான் அந்த ரோட்ல கிடக்குதுல, அதை எடுத்து என் தலையிலேயே நச்சு நச்சு நச்சுன்னு அடி. ஏன் பையி மண்டையில எதுவும் பூரா ஓடிடுச்சா? பூரா ஓடுது கீரா ஓடுதுன்னு என்னடி வெளியே உட்காந்துக்கிட்டு அப்பனை கட்டி பிடிச்சிக்கிட்டு எருமை கழுத வயசாகி போச்சு, பாக்குறவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போற மாதிரி இருந்துகிட்டு அப்பனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ இப்பதான் என்ன சின்ன நொட்டையா? எங்க அப்பாவுக்கு நான் எப்பயுமே சின்ன பிள்ளைதான். உனக்கு ரொம்ப பொறாமை இருந்துச்சுன்னா உங்க அப்பன் பழனி ஆண்டி கிட்ட போய் நீ கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ. வாய் பத்தியாடா பெரியவங்க மட்டு மரியாதை எப்படி பேசுறான்னு பாத்தியா? ஏன் சின்ன பிள்ளைகிட்ட வாயை கொடுக்கற? அப்படி சொல்லு நீ செல்ல குட்டியாப்பா. இவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீதான்டா. கெடுக்கிறதே நீதான். நீ வந்ததுல இருந்து ஓவர் செல்லம். அப்பா அப்பாய் கண்ணு ஓவரா இருக்குப்பா. சீக்கிரம் காலடி மண் எடுத்து சுத்தி போடணும். பாத்தியா எம்பிட்டு வாயின்னு. இவளெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தெரியனாலும் ஒரு கோயில் குளத்துக்கு போகலாம், ஒரு வீடு வாச கூட்டலாம், ஒரு பாத்திரம் மட்டம் கழுவலாம், இல்ல ஒரு சோறு குழம்பு ஆக்கலாம், இல்ல துணிமணியை துவைச்சதை மடிச்சு வைக்கலாம். ஏதாவது ஒரு வேலை பாக்குற. அவ என்னன்னா புள்ள வேற வீட்டுக்கு போறவ, அவளை எந்த வேலையும் செய்ய வைக்க கூடாது. நம்ம வீட்லயும் கஷ்டப்பட்டு போற வீட்டுல எப்படி இருப்பான்னு தெரியல, அங்கேயும் போய் கஷ்டப்படுறதான்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிற. நீ அவளுக்கு ஊறுபட்ட செல்லம். பாக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. விட்டுக்கிட்டு இருந்தாலும் வையே, அப்புறம் தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு தான் போகுங்க. நீங்க வேணா காட்டுங்க பாய், மிளகா வேணா அரைச்சு விட்டு போறேன். சரிடா, நல்லா சிரி. வாய்க்கு வந்தபடி நல்லா சிரி. வாயில 4 நாள் போட்டா அவ மறுபடியும் இப்படி பேசுவாளா? விடுமா, சின்ன புள்ள நம்ம கிட்ட தானே பேசுறா, விடு. ஆமா, ஆனா உன சின்ன புள்ளன்றீங்க. சரி வாடி, கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம். நானா வரல. பாத்தியா, நல்லதுக்கு எதுக்கும் வரமாட்டடா உன் புள்ள. இந்த போன நோண்ட சொன்னீனா 24 மணி நேரம் போன நோண்டுவா. அப்பா பாத்தீங்களா, அப்ப எப்ப பார்த்தாலும் எனக்கு நொட்டு சொல்லிட்டே இருக்குது இந்த அப்பாயி. ஏம்மா விடுமா. என்ன விடுமா? காலகாலத்துல இவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், 4 நல்ல சம்பந்தம் வரணும். அப்படின்னா கோயில் குளத்துக்குலாம் போனாதான் வரும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா ஒன்னும் வராது. அப்பாயி சொல்ற மாதிரினா கடவுளை கும்பிட்டா நினைச்சது கிடைக்குமா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நம்ம கேட்டாதான் கிடைக்கும். அலற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். சும்மா இருக்க பிள்ளைக்கு பசி இல்லைன்னு பால் கொடுக்க மாட்டாங்க. சரியா? நீ அவளை கோயில் குளத்துக்குன்னு அனுப்பவும் மாட்டா, வீட்லயே வச்சுக்கிட்டு. வாடி போயிட்டு வருவோம். அம்பிட்டுதானே அப்பாயி, வாங்க போவோம். பாத்தியா, புள்ளைய இன்ன வரைக்கும் திட்டுன. பிள்ளைங்களுக்கு சொல்ற விதத்துல சொல்லணுமா, அப்பதான் புரியும். நம்ம வாழ்னு கத்துனா என்ன புரியும்? ஆமா, புள்ளைய ஒண்ணு சொல்ல விட மாட்டாங்க 2 பேரும். சரி என் கோவக்கார அப்பாயி, வாங்க போவோம். சரிடா, போயிட்டு வரோம். சரிம்மா, 2 பேரும் செருப்பு போட்டு போங்க. கோயிலுக்கு போறது செருப்பெல்லாம் போட்டு போக கூடாது. வாரம் அட இருடி, வாரம் இழுத்துக்கிட்டு தான் போவா. வா அப்பாயி. அந்த நாடகம் வேற போட்டிருப்பான், இவங்க வேற போடவும் மாட்டாங்க. நம்ம எதையும் கேட்க முடியாது. அம்மா எனக்கு வேணுமா, அது வேணுமா? சும்மா பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. இங்க வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இல்ல, கம்முனு இரு. அம்மா கிண்டுச்சா வேணுமா? ஏடி, அது நம்ம கிண்டுச்சான்னு கேக்குதுல, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏமா கம்முனு இருமா, இத்தினுண்டு தான் இருக்கும், 30 ரூபாய் கொடுக்கணும். எங்க போறது? கம்முனு இதுக்கு தான் விளம்பரமே வைக்கிறது இல்ல. அடுத்தடுத்து அப்படியே நாடகத்தை போட்டு விட்டுறது. விளம்பரம் ஒன்னால பார்த்ததெல்லாம் கேட்க வேண்டியது. உங்க அப்பா என்ன இங்க அடிச்சு கொடுத்து வச்சிருக்கிறதா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு? இப்பதான் உடம்பு செல்லாம போய் 3000 முழுங்கிட்டு வந்திருக்க. மறுபடியும் செலவு பண்ணல, 10 காசு இல்ல. கம்முனு இரு. பாவம் சின்ன பிள்ளை கேட்கறத கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான்லாம் அந்த காலத்தில் என் பிள்ளைங்க 2 பேரும் எது கேட்டாலும் வேலைக்கு போய் அதுகளுக்கு வாங்கிட்டு வருவேன். இவ வீட்டில் உக்காந்துக்கிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது சொன்னால் அப்புறம் நான் குடும்பக்காரி அப்படி எப்படின்றாங்க. ஏற்கனவே வேண்டாத மருமவ கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தன்ற கதையை நம்ம எது சொன்னாலும் பொல்லப்பா போயிடுது. இதில் வேற நம்ம அந்த பிள்ளைக்கு எதாவது வாங்கி கொடுன்னு சொன்னால் அதுக்கும் நம்மளையே ஏறிக்கிட்டு வருவாங்க.
அங்குக்குட்டியே என்னடி தங்கம் பண்றீங்க? டிவி பாக்குறீங்களா? ஏண்டா வரும்போது புள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? வெறுங்கையோட வர பாக்குறதெல்லாம் கேக்குதுடா. அவங்க அப்பா அங்க இருக்கும்போது அம்புட்டும் வாங்கிட்டு வந்து போடுவாரு. இங்க நம்ம வீட்ல வந்து புள்ள அது இல்ல இது இல்லன்னு கேட்டுக்கிட்டு இருக்கடா. ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல? நான் என்ன காசை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். 10 காசு இல்லம்மா. நானே இது வேலை செஞ்ச இடத்துல கூலி கொடுக்கலன்ட்டு நானே அடுப்புல வந்திருக்கேன். 1000 கடுப்பு இருக்கட்டும். ஒரு சின்ன புள்ள வீட்ல இருக்கு. ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரலாம்ல? நான் வேலைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் புள்ளைக்கு வகை வகையா வாங்கி போட்டுருவேன். அவங்க அப்பா அங்க அம்புட்டு சொத்து சொத்து வச்சு அம்புட்டு சம்பாதிக்கிறாரு. புள்ள இத பார்த்ததை கேட்டதை அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நீங்க ஒண்ணுக்கு 3 பேர் வேலை செய்றீங்க. கேட்டா இல்ல இல்லன்னு தான் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. பாத்தி அவங்களுக்கு கொழுப்ப ஏதோ என் புள்ள வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு, நம்ம ஏதாவது பேசினோம்னா நம்மளை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா வேணும்னே வாயை கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாருமா வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொன்னா? காலையில தான் ஆஸ்பத்திரி செலவு 3000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கு. மறுபடியும் அதை பண்ணி இதை பண்ணா நான் எங்க போகட்டும் சொல்லு பார்ப்போம். இந்த இன்னும் வீட்டு வாடகை கட்டல, அதெல்லாம் யோசிக்கிறீங்களா ஒன்னா? ஏண்டா புள்ளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு இதா? சும்மா கத்திக்கிட்டு இருக்காதம்மா சரியா? தங்கம் நாளைக்கு வரும்போது மாமா உனக்கு வாங்கிட்டு வரேன் சரியா? என்ன வேண்டி தங்கம் உனக்கு? கிண்டி சாய். கிண்டி சாயா? அப்படின்னா அதானே முட்டை மாதிரி இருக்கும்ல, அது நடுவில் வந்து வண்டி இருக்கும், ஒரு பக்கம் திங்கிறதுக்கு 2 உருண்டை கிரிம மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதான். அதுவா? சரி சரி நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா? இன்னைக்கு இருங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம். ஏண்டி என்ன குழம்பு வைக்கிற? ஆமா கொஞ்சம் அவிச்சு பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கேன். ஏய் ஒன்னதாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி சமைக்க போற? ஆத்தாடி கனவா, நான் கூட நிஜமோன்னு நினச்சிட்டேன் போ. அதுவா சோறு வடிச்சு இந்த காய் எதுவும் போட்டு குழம்பு வைக்கணும். ஏண்டி என் புள்ள அவங்க வீட்டுலலாம் அவங்க நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. ஏதாவது மைது கோதுமை எதுவும் வாங்கிட்டு வந்து சப்பாத்தி எதுவும் போடுங்க. எப்ப பார்த்தாலும் சோறையே ஆக்கி கொட்டாம. ஏமா ஏழைக்கு ஏத்த எள்ளூருண்ட தான். நான் ஒன்றும் பணக்காரன் கிடையாது, என் பொண்டாட்டி ஒன்றும் பணக்காரி கிடையாது. நான் ஒன்றும் சொந்த வீடை கட்டி வச்சுக்கிட்டு 60,000 70,000 ஒன்றும் சம்பாதிக்கல சரியா? ஒரு நாள் வேலை இருந்தால் கூலி, ஒரு நாள் வேலை இல்லைன்னா காலி. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன தகுதின்னு தெரியுமில்ல? இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல தின்னுக்கிட்டு இருங்க. அப்படி இல்லையா ஆளாளுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. அம்பிட்டு தான் நம்மளால பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. பத்ரகாளி வந்து டீயை வையே. பாத்தியாடி இன்ன வரைக்கும் நான் பேசுறேனே, இவ ஒரு வார்த்தையா பேசுறாளா? மயக்கிட்டாடி உங்க அண்ணனா மயக்கிட்டா. அதான் அவன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? ஏம்மா நீயும் வாயை வச்சுட்டே கம்முன்னு இருக்க மாட்டியாம்மா? ஏற்கனவே இப்படித்தான் போன தடவை நான் வந்திருந்தப்ப என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படின்னு சொன்னதுக்கு தான் என்னை பெட்டி படிக்கையோ தூக்கி வெளியே போட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு நான் சொன்னான். இப்போ மறுபடியும் அதே வேலையை பார்த்து என்னை நடுத்தருவில் நிறுத்திடாத சரியா? நீ எனக்கு நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இரு. என் சாக்கை வச்சு உனக்கு ரொட்டி திங்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி தின்னு. அதை விட்டுவிட்டு என் பேரை எங்கிட்டாவது போட்டு விட்டேன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். என்னப்பா அம்மா கிட்ட ஏதோ சொல்லணும், வாங்கம்மா வாங்கம்மாண்ணே. என்னது? அம்மா கிட்ட சொல்றதா நல்லது, இல்லைன்னா அந்த அனிதா பொண்ணு சும்மா மனசுல ஆசையை வளர்த்துட்டு பின்னாடி ரொம்ப தப்பா போயிடும். அம்மா அது வந்து என்னன்னு சொல்லுப்பா. இல்லம்மா, நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இங்க வாரியா, எனக்கு உன் மேல முழுமையா நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொல்லு. அம்மா நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. ஏன்பா இந்த பையன் எதுவும் சொன்னானா? இல்ல அந்த மனுஷன் எதுவும் சொன்னாங்களா? யார் என்ன சொன்னது உன்னைய? இந்த வீட்டுல அவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் நீயும் சொல்லி இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை யார் என்ன சொன்னா சொல்லு. புடிச்சு 4 போட்டு போட்டாதான் சரிப்பட்டு வரும். ஐயோ அம்மா, நம்ம வீட்டுல யாரும் என்ன எதுவும் சொல்லலம்மா. நம்ம வீட்டுல யாருன்னு சொல்லுனா அப்ப வேற யாரு? அம்மா அது வந்து அடிக்காதீங்கம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே விழுந்து முதல்ல வக்கீச தூக்குவோம். இந்த படுபாவி என்ன வேலை பாத்துருக்காங்க? ஒரு நாள் ஒரு பொழுது ஆகல அதுக்குள்ள உடைச்சு வாயில போட்டான். ஊர்ல உள்ள எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு வீலிங் பண்றியா? வீலிங் இப்ப வீச்சுக்கு போச்சா? ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி தான் இருக்கிறேன். இதுல இதெல்லாம் பண்ணி ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிற? 20,000 பணத்தை சொலைய கொண்டு போய் கொடுத்தேனடா. அந்த 20,000 இருந்துச்சுன்னா ஒரு கிராம் நகை எடுத்து வச்சிருப்பனே. ஐயா ஐயா ஐயா, முடிச்சு புட்டானே படுபாவி பையன்.
வர்கீஸ் வர்கீஸ் பார்த்து இருந்துரு. ஐயோ, அம்மா, உயிர் போய் உயிர் வந்துருச்சுடா சாமி. வராது 2500 ஓவாய கண்ணுல காட்டிவிட்டு 20,000க்கு ஆப்பு வச்சுக்கல. இனி வண்டியை வந்து அவன் கூட தூக்கிட்டு போக மாட்டான். முழு பணத்தை நீயே கட்டு, நான் 10 ரூபா தர மாட்டேன். சும்மா தரமா, பெத்த பையன் வண்டியில இருந்து வலிக்கு கீழே விழுந்து கிடக்குறான். அவனை தூக்க முடியல. பத்தா 20,000 போச்சு, 3 லட்சம் போச்சுன்னு. ஐயோ அம்மா, வலிக்குதே. அம்மா முதல்ல வண்டி வாங்கணும்னு ஒரு கோயிலுக்கு எதோ எடுத்துட்டு போகணும். எதுக்கும் எடுத்துட்டு போகாம இப்படி அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருந்ததுனால தான் இப்படி பிரச்சனையே. ஒரு அடி ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு கண்ணு இருக்குமா சொல்லுங்க பாப்போம். எங்க அவன் கேக்குறான்? அந்த பையன் அந்த கடைக்கார பையனை பின்னாடி வச்சுக்கிட்டுல சுத்துனா. பெத்த தாய வண்டியில ஏத்தாம போனவனுக்கு இதுதான் கதி. பாத்தியா, இப்ப கூட இத வண்டியில ஏத்தலன்னு தான் வைத்தறிச்சது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல வண்டியை எடுத்துட்டு போய் கோவிலில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரணுமா. வர்கீஸ் வண்டியை தூக்கு வர்கீஸ். அதுல எங்க இருக்குது? காயில கடையில போட்டு பேர் சம்பளத்துக்கு கூட போவாது. அம்மா முதல்ல வர்கீஸை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு பண்ணிட்டு வாங்கம்மா. போங்கம்மா. நான் போகல. அதனே பத்த பள்ளி கொண்டுனா அந்தறானே. எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையே, 8 ஊர் தாண்டி போய் விழுந்துருவ பாத்துக்க. அம்மா எந்தெந்த நேரத்தில் கோவப்படணும்னு ஒன்று இருக்குமா. வர்கீஸோட நீங்க போங்கம்மா, சொன்னா கேளுங்க. ஆமா, இது எரும மாடு மாதிரி இருக்கு. இதுல நான் எப்படி ஏறுறது? சரி இருங்க, நான் அந்த டேபிள் எடுத்துட்டு வரேன் இருங்க. பாக்காத, கண்ணு ரெண்டு நோண்டி புடுவேன்னு சொல்லிவிட்டேன். ஸ்டார்ட் ஆகுதா? நல்லாதான் இருக்கு. ஐயோ, கொஞ்ச நேரத்துல உடைச்சு வாயில போட்டுனா அம்பிட்டுதான். இதுக்கு பேர் தான் குரங்கு கையில பூமாலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அம்மா நவருங்கம்மா. அம்மா வாங்கம்மா, வண்டியில இருங்க. எருமக்கடா, வண்டி வாங்கியிருக்கான் பாரு. ஏற முடியுதா? இதுல ஏறி வச்சா கூட எட்டாது போல இருக்கு. அம்மா, இதுல மனுஷன் உட்காருவானா? ஆமா, இதுல உட்கார்ந்து இருந்தா ஏதோ வானத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இதுல முடிய பிடிக்காத, காலை பிடிக்காதுன்னு போடா முதல்ல. வர்கீஸ் பார்த்து வண்டியை ஓட்டு சரியா. எனக்கு தெரியும், நீ மூடு. அம்மாட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்ன போன் அடிக்கிற சத்தம் கேக்குது? பிள்ளையோட போனோம். எம்மாடியே எம்மாடி, என்னங்க? புள்ள ரூம்ல போன் அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப நேரமா. போய் என்னன்னு பாரு. புள்ள எதுவும் தூங்கிட்டாளா இல்ல மாப்பிள்ள எதுவும் போன் அடிக்கிறாரான்னு தெரியல. அவளுக்கு யார் போன் அடிப்பா? மாப்பிள்ள தான் உள்ள ரூமை சாத்திட்டு தூங்கி இருப்பா போல இருக்கு. இந்த எழுப்பி விடுறேங்க. வந்ததுல இருந்து புள்ள ரூமே அடைச்சிட்டு கிடக்குறா. என்ன எதுன்னு தெரியல. போய் என்னன்னு பாரு. மஞ்சுமா, மஞ்சுமா, மஞ்சு தங்கம், இங்க பாருமா, போன் அடிக்குது. மஞ்சு, மஞ்சு. சரிம்மா, இந்த பார்த்துட்டேன். போன் ரொம்ப நேரமா அடிக்குது, என்னன்னு பார்த்து பேசு. எப்ப பார்த்தாலும் இந்த கிரிக்கெட்டே தான் உங்களுக்கு. இதோ ஒரு படம் கிட வைக்கலாம், நாடகம் பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பார்க்க விடுறீங்க. அட நீ வேற, எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஐபிஎல் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்ன எல்லோ நமக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது போ. ஹலோ, சொல்லுங்க. என்ன சொல்லுங்களா? ஹலோ மேடம், பிறந்த வீட்டுக்கு போனா புருஷனை மறந்துடுறதோ? எவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. தூங்கிட்டேன், அதான் ஃபோன் அடிச்சதே தெரியல. சரி சரி, தூங்கினா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்திரமா போயிட்டேனாவது ஒரு ஃபோன் போட்டாவது சொல்லியிருக்கலாம். நானும் வேலை பிஸியில் சரி நீ கூப்பிடுவேன்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீயும் கூப்பிடலையா? இப்போ தான் வீட்டுக்கு வந்து கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணுமேனு உக்காந்தேன். உடனே உன் ஞாபகம். அதுதான் வந்தோடனே சட்டை கழட்டி போட்டோன்னே உடனே உனக்கு ஃபோன் அடிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம். சாப்பிட்டியா? என்னங்க, எனக்கு டயர்டாக இருக்குங்க. நான் நாளைக்கு பேசுகிறேன், வைக்கிறேன். ஷோ, அந்த பொண்ணுக்கு யாரு என்னன்னு தெரியல. ஹேண்ட்ஸமா அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணுச்சு. படுபாவி, பின்னாடி வந்து பிடிக்கிறேன்னு பிடிச்சி மொத்தத்தையும் முடிச்சு விட்டா. இந்த அம்மா கிட்ட போன்னு கேட்டாவும் வாங்கி தர மாட்டேங்குது. குஷ்டமா இருக்கு போ. ஐ அம்மா, அம்மா என்ன சாப்பிட்டியாம்மா? ஏன் ஏத்திட்டு வந்துட்டியா? காலையில சாயங்காலம் நைட்டுன்னு 3 நேரமும் தண்ணியிலே மித, மீனே செத்து போயிருண்டா நீ மிதக்கிற விதைய பார்த்தா. நான் குடிச்சேன், நீ வந்து பார்த்த. பின்ன என்ன? என்ன இல்லாத திருநாளா? 5:30க்கு போ கேக்குறான் பாரு, சாப்பிட்டியா என்னன்னு. ஏன் காலையில மதியம் என்னன்னு எங்க போன?
சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு குத்தமா? கேட்டது குத்தம் கிடையாது, எந்த நேரத்துல கேட்கறோன்றதுதான் குத்தம். எங்கிட்டு போனாலும் அணக்கட்டு தான் என்ன பண்றது. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த போன் உடஞ்சி போச்சு, அது ஒரு புது போனு கேட்டேன், அதையும் வாங்கி தர மாட்டேங்கிற. சரி இந்த போனை சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கேட்டால் அவன் வேற அந்த ஸ்பேர் பார்ட்லாம் இங்கே இல்லைங்க, அதெல்லாம் ஆர்டர் போட்டு தான் வாங்கணும் அப்படின்றான். அதுக்கு பணம் கொஞ்சம் செலவாகும்னா கொஞ்சம் ஒரு 15,000 கொடுத்தீங்கன்னா அது வேலையை பார்த்துருவேன். ஆமா, புருஷனும் பொண்டாட்டி வீட்ல கிழிக்கிற கிழிப்புக்கு உங்களுக்கு 15,000 20,000 கட்டுக்கட்டா எடுத்து கொடுக்குறேன். தினந்தோறும் போனை போட்டு உடைங்க. இந்தா இப்போ எதுக்கு என்ன இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டால எங்கேயா போன மாதிரி ஏத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு. நான் இப்போ உடனே ஏதாவது பேசினேனா வச்சேனா? நான் பாட்டுக்கு என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், நான் என்னமோ வேலை செய்யும்போது இந்த வீட்டில் திங்கிறேன். நான் வேலை செய்கிறது என் புருஷனுக்கு சேர்த்து தான். ஆமா ஆமா, புருஷனுக்கு சேர்த்துனா புருஷனுக்கு போன வாங்கி கொடுக்க வேண்டியதானே? உடைச்சு வாயில போட்டல. ஓஹோ, நான் என்ன வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா எங்கள் புருஷனுக்கு? இப்போ நினச்சேன்னா கூட எங்கள் அப்பனுக்கு போன் போட்டு அத்தனை போனை இறக்குவேன். நீங்க எத்தனை போன இறக்குனாலும் சரி, அதை உன் புருஷனுக்கு வாங்கி கொடுத்துரு, சரியா? என்னால 10 ரூபா கூட கொடுக்க முடியாது. ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, இருங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்றேன். நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க, ஒன்னும் நடந்த பாடு இல்லையே. 5:30 மணிக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல தூக்கத்தை பத்தியா நல்லா இருக்குது. போ மருமவளே, 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 வந்துட்டீங்களா? என்ன 6 மணி நேரத்துல விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கிற? ஊருப்பட்ட வேலை இன்னைக்கு, அதான். மருமவத்தான் ஒரு வேலை விடாம எல்லா வேலையும் செஞ்சிடும். நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்ச? ஆமா ஆமா, உங்க மருமவ வேலை செஞ்சா, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. என்னது, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா? என்ன சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவங்க அப்பா தான் வந்தாரு, ஏதோ அவங்க வீட்டுல விசேஷமா உள்ள வந்தாலே வரணும்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இங்க பாரு, அவரா கூட்டிட்டு போனாரா? நீ எதுவும் வாயை வச்சிட்டு இருக்க மாட்டாம எதையாவது ஒண்ணு பேசி விட்டு அனுப்பி விட்டியா? ஆத்தி, இது நல்லா இருக்குது போங்க. செவனேன்னு நான் பாட்டுக்கு இருக்கிறேன், என்ன எதுக்கு இப்படி நோண்டுறீங்க? உங்க பையன் வீட்டுல தான் இருக்கான், அவன்கிட்ட கேளுங்க. அவன் இருக்கும் போதான் வந்து கூட்டிகிட்டு போனாரு. ஏ தோறேன். அப்பா என்னடா மருமகளா உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாராமா? உங்க அம்மா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? டேய் அப்பா, உங்க அப்பாவுக்கு சொல்லிரியா? அப்புறம் நான் தான் ஏதோ வாய் இருக்க மாட்டாம எதையாவது ஒண்ணு சொல்ல போக அவ வீட்டை விட்டு போயிட்டான்ற பேர் வரும். ஆமாப்பா, அவங்க ரிலேட்டிவ்ல கல்யாணமாமா. அதுவும் இல்லாம நம்ம மஞ்சுளாவும் அந்த பொண்ணு ஒன்னா படிச்சவங்களும், அதனாலதான் சரி இதுக்கு நம்ம மறுப்பு சொல்லக்கூடாது, அதுவும் கல்யாணத்துக்கு 2 பொண்ணுலாம் போட்டிருக்காங்க, அதனால போய் தான் ஆகணும் அப்படின்னாரு. சரி கூட்டிட்டு போங்கன்னு. அட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. கட்டண புருஷன்கிட்ட சொல்லியாச்சுல, அது போதாத? வேலை என்னமோ அதை பாரு. சரி சரி, புள்ள போன் பண்ணிச்சா? போயிட்டு போன் பண்ணாப்பா, உடம்பு முடியல படுத்திருக்கேன்னு. உடம்பு முடியலையா? என்னாச்சாமா? கட்டண பொண்டாட்டி கூட இருந்தாலும் இந்த துடி துடிக்க மாட்டான். மருமவளுக்கு என்ன துடி துடிக்கிறது பாரு. வண்டியில வந்தது அலைச்சல் அப்படின்னா சரி தூங்குமா, நான் காலையில கூப்பிடுறேன்ட்டேன். ஓ சரிப்பா சரிப்பா. மருமவளுக்கு அப்பப்போ போன் போட்டு பேசிக்க. அப்புறம் நீ எதுவும் போன் பண்ணலன்னா என்னடா நம்ம புருஷன் வீட்டுக்கு போயிட்டும் கூப்பிடல அப்படின்னு நினைச்சுக்கோ, சரியா? ஏங்க நீங்களும் ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுருங்க, அப்புறம் மாமனார் கேட்கலன்னு வருத்தப்பட போகுது. அழைப்பு மணி வந்துருச்சுல, போய் எடுத்து பேசு. ஹலோ அம்மா. மடியே சொல்லுமா, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நிம்மதமா சாப்பிடணும், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எனக்கு ஒரு 2 லட்சமா இருந்தாலும் சரி, 3 லட்சமா இருந்தாலும் சரி, உடனே எனக்கு ஒரு ஃபோன் வேணுமா. எனக்கு போனா எதுக்குமா? அதான் உனக்கு ஏற்கனவே ஒரு போன் இருக்குல்ல, மேற்கொண்டு எதுக்கு? என் வீட்டுக்காரோட போன் உடஞ்சு போச்சுமா. எனக்கு அவருக்கு இப்போ ஃபோன் வாங்கியே நான் கொடுத்து ஆகணும். எனக்கு இந்த நிமிஷம் இப்பயே எனக்கு ஃபோன் வந்தாகணும். அதனால சீக்கிரம் வாங்கி கொடுங்க. உங்க அப்பா பக்கத்துல தான் இருக்காரு, உடனே வாங்கி கொடுக்குறேன். எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், இதா உடனே வாங்கி தாரேன்ட்டாங்க. என்னங்க புள்ள தங்க போன் பண்ணா, மாப்பிள்ளையோட போன் ஏதோ உடஞ்சு போச்சாமாங்க. அதனால 1 லட்சமா இருந்தாலும் சரி, 2 லட்சம் 3 லட்சமா இருந்தாலும் சரி, ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்றாங்க. சீக்கிரம் வாங்கி கொடுங்க, உடனே வேணுமாமா. அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சான்னு வையே, அங்கிட்டு போய் விழுந்துட சொல்லிட்டேன். என்னங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டி அவளை வாழ வைக்கணும்ன்றதுக்கோசரம் ஏற்கனவே ஏகப்பட்ட நகை நெட்ட போட்டு சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இன்னும் எழுதி கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுல எதுவும் இல்ல. அவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் இவங்க எங்க போவாங்க? ஏங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு போன் வாங்கி தர மாட்டீங்களா? நம்ம புள்ள வாழ போன இடங்க, கேட்டதை வாங்கி கொடுக்கறது இல்லையா? அதுவும் வாயை விட்டு நம்ம புள்ள கேட்டிருக்காங்க, அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்க. நம்ம கொண்டுட்டு போய் தூக்கி மூஞ்சில வீசணுங்க, அப்பதான் அவங்க மாமியாருக்கு அறிவு வரும். முதல்ல உனக்கு அறிவு வளர்தான் பாரு. அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனிமேல எதையும் செய்ய முடியாது சொல்லிவிட்டேன். 3 லட்சமா? 3 லட்சம் வீட்டுல உட்காந்துட்டு 3 லட்சத்துக்கு சொல்றது ஈஸி. 3 லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியுமா? அதுக்கு எத்தனை வருஷம் உழைக்கணும் தெரியுமா? அப்படியே தூக்கி கொடுக்கணுமா? ஏன் அவங்க கிட்ட இந்த பணம் காசு இல்லாம இருக்குது? எல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் போட்ட நகை என்ன இருக்கு? அதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். இங்க நம்மளே கொடுத்து அடிக்கணுமா? என்னால 10 ரூபா கூட கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். வேணும்னா வாங்கிட்டு இல்லாட்டி என்கிட்ட போகட்டும்.
ஆ நல்லா இருக்குது. மருமகளுக்கு பழத்தை அள்ளி கட்டிக்கிட்டு வரீங்க. பெத்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னே கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. மருமவ இந்த வீட்டுக்கு மகளா இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குது வைக்குது. உன் புள்ள அங்க ஒண்ணுன்னா இங்க உடனே போன் அடிச்சிட வேண்டியது. இன்னும் கொஞ்சம் விட்டா அங்க பாம்பு போட்டா கூட இங்க சொல்லிடும் போல இருக்கு. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என் கழுத்துல இருக்க நகையை வித்தாவது என் மாப்பிளைக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன். வித்து கொடு. ஆனா மறுபடியும் 4 இடத்துக்கு போகும்போது அந்த நகையெல்லாம் வந்துட்டு எனக்கு வீட்டு கொடுங்க அப்படி இப்படின்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவளுக்கு நகையெல்லாம் போட்டுட்டு அதை வச்சு வாங்கி கொடுத்தாலும் சரி என்னமோ பண்ணாலும் சரி, சும்மா தொட்ட 90 அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அது வேணும் இது வேணும்னா ஏன்னா அச்சடிச்ச வச்சு உட்காந்து இருக்குது. இந்த மனுஷனுக்கு நல்ல எண்ணமே இல்லை. ஐயோ இப்போ என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்றது? இந்தா எங்கள் அம்மா தான் கூப்பிடுது, லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் கேளுங்க. அம்மா சொல்லுமா. எம்மாடி உங்க அப்பா கிட்ட நான் சொன்னேம்மா. ஆ சொல்லிட்டியாம்மா? 3 லட்சமாக இருந்தாலும் சரி 5 லட்சமாக இருந்தாலும் சரி உடனே ஃபோனை வாங்கி கொடுங்க. அதில் எல்லா வருஷனும் இருக்கணும். சில பேர் நம்மளை ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்க மூஞ்சில கரிய பூசணுமா. எம்மாடி உங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஆனா உங்க அப்பா தான் நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, உங்க அப்பா கிட்ட போன் கேட்டதுக்கு அவளுக்கு எல்லா செய்முறையும் செஞ்சாச்சு, சும்மா ஒருத்திக்கே செய்ய முடியாது, இனி அவங்க என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, வேணும்னா நகை நட்டு போட்டிருக்கு எல்லாம் கொடுத்துருக்குல அதை அழிச்சு வேணா எதையும் வாங்கி சொல்லு, இங்க இருந்து ஒரு குண்டு மணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. அடியே 1000 பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இளவரசியாவே இருந்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வையே, அவ அந்த வீட்டுக்கு வெறும் விருந்தாளி தான். சரியா? விருந்தாளி முதலாளி ஆக முடியாது. அடக்கி